விதைக்கிறானோ ಮನುಷ್ಯನು ತಾನು ಏನು ಬಿತ್ತುತ್ತಾನೋ அதையே அறுப்பான். ಅದನ್ನೇ ಕೊಯ್ಯುತ್ತಾನೆ. சோ நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வருதோ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಏನು ಮಾತು ಹೊರಟು ಬರ್ತದೋ அதுக்கு வல்லமை இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நாவின் கீழே ನಿನ್ನ ಬಾಯಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ಜೀವವು ಮರಣವೂ ಇದೆ. எங்க இருக்குதா? ಏನಿದೆ? நாவின் கீழே இருக்கிறது. ಬಾಯಿಯ ನಾಲಿಗೆ ಒಳಗೆ. நாவு எங்க இருக்கிறது? ಬಾಯಲ್ಲಿದೆ. உன் வாயில இருக்கிறது. ಬಾಯಲ್ಲಿದೆ. ஆமென். உன் வாய்க்குள்ளதான் உன் நாவு இருக்கிறது. ನಾಲಿಗೆ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿದೆ. ஆகினால அதுல மரணமும் ஜீவனும் வச்சிருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಜೀವವು ಮರಣವೂ ಇದೆ. ஆகினால ஜீவனுக்கு ஏதுவானதை மட்டும் நாம பேசி பழகணும். ಜೀವಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾದದನ್ನೇ ನಾವು ಮಾತಾಡಬೇಕು. ஆசீர்வதிப்பே அன்றி சபிக்காதிருங்கள் சொல்லப்படுகிறது. ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಹೇಳ್ರಿ, ಶಪಿಸಬೇಡ್ರಿ. ஆகினால நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கணும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತುಗಳು ಆಶೀರ್ವಾದ. ஆகினால